viewers, welcome to my channel Easy 63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12 ஓட சாப்டர் 12 எக்ஸாம்பிள் நம்பர் 12.17 பார்க்கலாம். இது வந்து P கண்டிஷனல் Q, ஈக்விவேலன்ஸ் நெகேஷன் P, அதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஸ்ஜங்ஷன் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலன்ஸ் சிம்பிள் கொடுத்தா இது LHS பார்ட் மாதிரி, இது RHS பார்ட் மாதிரி, ரெண்டு ஆன்சருமே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு ப்ரூவ் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு ஓவராலாகவே PQ அப்படின்னு ரெண்டு ஆல்ஃபபெட் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு 4 ரோ தான் வரப்போகுது. ஸோ Pயை பொறுத்த வர 2 ட்ரூ 2 ஃபால்ஸ், Q வந்து ஆல்டர்னேட்டிவ் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ். இப்போ வந்து P கண்டிஷனல் Q, P கண்டிஷனல் Qக்கு வந்துட்டு ட்ரூ ஃபால்ஸ் வந்தால் மட்டும்தான் ஃபால்ஸு, இது தவிர வேறு எது வந்தாலுமே ட்ரூ போட்டுருங்க. நெகேஷன் P அப்படின்னா Pயோட ஆப்போசிட். ஸோ ட்ரூ வரதெல்லாம் ஃபால்ஸ் போட்டுடணும், ஃபால்ஸ் வரதெல்லாம் ட்ரூ போட்டுடணும். அடுத்தது நெகேஷன் P VQ. ஸோ இந்த மாதிரி V அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும், ட்ரூவை 1 எடுத்துக்கணும், ஃபால்ஸை வந்து 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இது வந்து இந்த காலமும் இந்த காலமும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1 + 0 1 தான், ஸோ ட்ரூ. 0 + 0 0 தான் ஃபால்ஸ். 1 + 1 1 தான் ட்ரூ. ஸோ 0 + 1 வந்துட்டு 1 தான், ஸோ ட்ரூ வந்துருச்சு. ஸோ இது LHS பார்ட்டு, இது RHS பார்ட்டு, இது ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக ஐடென்டிக்கலாக வந்திருக்கு. ஹென்ஸ் இது அப்படியே வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு நீங்கள் எழுத வேண்டியது தான். தேங்க்யூ வியூவர்ஸ்.